வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன், கௌரி விஸ்வநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாகர்கோவிலில் இன்று ராகுல் காந்தி பிரச்சாரம். திமுக கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். எத்தியோப்பியா விமான விபத்து எதிரொலி. போயிங் 737 ரக விமானங்களுக்கு இந்தியா தடை. அனைத்து சனிக்கிழமைகளிலும் வங்கி விடுமுறை. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதாக தகவல். தேமுதிக சார்பில் இன்று நேர்காணல். ஒரே நாளில் நடைபெறும் என அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இன்று நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்கிறார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின், ஐஜேகே நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள இடத்தில் உள்ள 7 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களுடன் நமது செய்தியாளர் ஆனந்த் ஜியோ. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இன்று மாலை காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சிகளின் பிரச்சார முதல் தொடக்க விழா பொதுக்கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்த விழாவில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி, கூட்டணி தலைவர்களான திமுக தலைவர் மு க ஸ்டாலின், இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் பாரிவேந்தர், மதிமுக தலைவர் வைகோ, விடுதலை சிறுத்தைகளின் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்கின்றனர். மேலும் இந்த விழாவிற்கான மேடையானது நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக டெல்லியிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வரும் ராகுல் காந்தி அவர்கள் அங்கு பத்திரிகையாளர்களை சந்தித்துவிட்டு பின்னர் அங்கிருந்து விமானம் மூலமாக திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நாகர்கோவில் விழா நடைபெறும் மைதானத்தில் வந்து வருகிறார். பின்னர் இந்த விழாவுக்காக கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே கட்சி தொண்டர்களால் விழாக்கோலம் பூண்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெற்றி பெறும் வேட்பாளர்களின் கட்சியை இதுவரைக்கும் ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்து வரும் வகையில் இன்று ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளை இன்று நடைபெறும் பொதுக்கூட்டமானது கன்னியாகுமரி மாவட்ட பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் மட்டுமல்லாது தமிழக மக்களிடையுமே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக நாகர்கோவிலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் ஆனந்த் ஜியோ. 157 உயிர்களை பறித்த எத்தியோப்பியா விமான விபத்தை தொடர்ந்து போயிங் 737 மேக்ஸ் 8 ரக விமானங்களுக்கு இந்திய அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது. எத்தியோப்பியா நாட்டின் தலைநகரான அடிஸ் அபாமா நகரில் இருந்து கென்யா தலைநகர் நைரோபி நோக்கி சென்ற எத்தியோப்பியா ஏர்லைன்ஸ் விமானம் சமீபத்தில் விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் 8 இந்தியர்கள் உள்பட 157 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் விபத்திற்குள்ளான போயிங் 737 மேக்ஸ் 8 ரக விமானங்களுக்கு சீன அரசு தடை விதித்தது. இதனையடுத்து சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட மேலும் சில நாடுகளும் இந்த முடிவுக்கு வந்துள்ளன. இதேபோல் மலேசியா மற்றும் பிரிட்டன் அரசுகளும் தங்கள் நாட்டுக்குட்பட்ட வான் எல்லைக்குள் போயிங் 737 ரக விமானங்களை இயக்க தடை விதித்துள்ளது. இந்நிலையில் இந்திய விமானங்கள் இயக்ககம் தற்காலிகமாக இந்த விமானங்களுக்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு அனைத்து சனிக்கிழமைகளிலும் பொது விடுமுறை அளிப்பது தொடர்பான பேச்சு சுமூகமாக முடிந்துள்ளதாக வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு 2 மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் பொது விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்த நடைமுறை 2015ஆம் ஆண்டு செப்டம்பரில் அமலுக்கு வந்தது. இந்த நிலையில் மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என வங்கி ஊழியர்கள் கோரிக்கை வைத்து வந்தனர். இது தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தையில் சுமூக நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் முடிவு அறிவிக்கப்படவில்லை. தேர்தலுக்கு பின் முடிவுகள் அறிவிக்கப்படலாம். மக்களவைத் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் இன்று காலை 10 மணி முதல் நேர்காணல் நடைபெறவுள்ளது. வேட்பாளர்களுக்கான நேர்காணல் தேமுதிக பொதுச் செயலர் விஜயகாந்த் முன்னிலையில் ஒரே நாளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேர்காணலில் விருப்ப மனு தாக்கல் செய்த அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கழக உறுப்பினர் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, கல்வி சான்றிதழ், தனி தொகுதி என்றால் சாதி சான்றிதழ் போன்றவற்றை எடுத்து வர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் அதிமுக, பாஜக, பாமக கூட்டணியில் இணைந்துள்ள தேமுதிக 4 தொகுதிகளில் போட்டியிட உள்ளது குறிப்பிடத்தக்கது.
பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மக்கள் நீதி மய்யம் சார்பாக கண்டன பேரணி நடைபெற்றது. மக்கள் நீதி மய்யம் அலுவலகத்தில் தொடங்கிய கண்டன பேரணி கோட்டாட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்றது. இதில் மக்கள் நீதி மய்யம் கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீபிரியா, கவிஞர் சிநேகன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று பொள்ளாச்சி பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தில் அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருப்பதாகவும் அதில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் மக்கள் அதிகாரம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் அதிகாரம் அமைப்பைச் சேர்ந்த 20 பேரும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தைச் சேர்ந்த 15 பேரும் கைது செய்யப்பட்டனர். உலகமே வெட்கி தலைகுனியக்கூடிய ஒரு மோசமான செயலை காட்டுமிராண்டிகள் இங்கே செய்திருக்கிறார்கள். இந்த குற்றங்களுக்கு, பாலியல் வன்கொடுமைகளுக்கு காரணமான அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும், விரைந்து தண்டனை தர வேண்டும் என இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் வலியுறுத்துகிறது. மதுரை சித்திரை பெருந்திருவிழா ஏப்ரல் 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடப்பாண்டிற்கான SSLC பொதுத் தேர்வு நாளை தொடங்க உள்ளது. இதில் 9,97,794 மாணவ மாணவிகள் தேர்வு எழுத உள்ளனர். பொதுத் தேர்வில் மொழி பாடங்களுக்கான தேர்வுகள் மட்டும் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4:45 மணி வரை நடைபெற உள்ளது. ஏனைய பாடங்கள் வழக்கம் போல் நடைபெற உள்ளன. இதற்காக தமிழ்நாடு, புதுச்சேரியில் மொத்தம் 3,731 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் மட்டும் 213 தேர்வு மையங்களில் 50,678 மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர். மாணவர்கள் காப்பி அடிப்பதை தடுக்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் 5,500 பறக்கும் படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வருகிற 29ஆம் தேதி வரை இந்த தேர்வுகள் நடைபெற உள்ளன. மதுரையில் தென் மாவட்டங்கள் ஒன்று கூடும் சித்திரை பெருந்திருவிழா வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. இதற்கான நிகழ்ச்சி நிரல் அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி தொடர்ந்து 17 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் ஏப்ரல் 17ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும், ஏப்ரல் 18ஆம் தேதி திருத்தேரோட்டமும் நடைபெற உள்ளது. முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஏப்ரல் 24ஆம் தேதி நிறைவு பெறும் இந்த திருவிழாவிற்கு சுமார் 5 லட்சம் பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரையில் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளான ஏப்ரல் 18ஆம் தேதி சித்திரை திருவிழா தேரோட்டமும் கள்ளழகரை வரவேற்கும் எதிர் சேவையும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் வரும் ஏப்ரல் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் ஃபிட்அப் திருவிழா 2019 நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதற்கான அறிமுக விழா மற்றும் செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி சென்னை மயிலாப்பூரில் இன்று நடைபெற்றது. இதில் ஃபிட்அப் திருவிழா 2019 நிகழ்ச்சிக்கான இணையதள முகவரி மற்றும் பதிவு தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் தங்கம் வென்ற வீரர் சதீஷ் சிவலிங்கம், தொலைக்காட்சி வர்ணனையாளர் ரம்யா சுப்பிரமணியன், பிராண்ட் அவதார் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி ஹேமச்சந்திரன், டம்பிள் நிறுவன தலைவர் அபிஷேக் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் உடல் தகுதி, உணவு சரிப்படுத்துதல், யோகா, உடற்பயிற்சிகள், ஆரோக்கியத்திற்கான பயிற்சிகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. ஃபிட்அப் ஃபெஸ்ட் இது யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஃபீல்டில் கொண்டு வர முடியாது. அப்புறம் அதை கொண்டு போக முடியாது. ஸோ இது ரொம்ப மெயின். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய யோசிக்க வேண்டிய விஷயம், அப்புறம் நிறைய நம்ம பண்ண வேண்டிய விஷயம்லாம் நிறைய இருக்குது. எப்போ நான் வெயிட் லிஃப்டிங் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த டைம்லேருந்து ஐ டோன்ட் கேர் அபவுட் த ஃபிட்னஸ், அப்புறம் ஐ டோன்ட் கேர் அபவுட் த டயட்ஸ் அதெல்லாம். பட் ஆஃப்டர் மை ஃபர்ஸ்ட் வின்னிங் அது ஒரு ஸ்ட்ரகிளாக தான் போச்சு அந்த வின்னிங். ஃபிட்னஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் எங்கிட்ட கேட்குற டவுட்ஸ், நல்ல காசு இருக்கிறவங்க தான் ஃபிட்டாக இருக்க முடியும். சார் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னார், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம சாப்பிட்ற பாரம்பரிய சாப்பாடு, நம்மளோட சவுத் இந்தியன் மீல்ஸ், மினிமல் எக்ஸசைசஸ், நீங்கள் ஜிம்முக்கே போக தேவையில்லை, வீட்டிலே பண்ணக்கூடிய விஷயங்கள், இல்லை சும்மா வாக்கிங் பண்ணுற விஷயங்கள், இப்படியே எப்படி நீங்கள் ஃபிட்டாக இருக்கலாம்.
இதுதான் வந்து என்ன சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வவுச் பண்ணுறாங்க. ஐ டோட்டலி ஸ்வேர் பை தெம். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூரில் உள்ள அருள்மிகு கந்தசாமி திருக்கோவிலில் மாசி மாத கிருத்திகை விமர்சையாக நடைபெற்றது. திருப்போரூர் முருகன் கோவிலில் மாசி மாத கிருத்திகை விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான மாசி கிருத்திகை மேளதாளங்கள் முழங்க கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷத்துடன் முருகப்பெருமானை வழிபட்டனர். பின்னர் பக்தர்கள் மொட்டையடித்தும் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். கடலூரில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வேன் ஓட்டுநருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும் விதித்து மாவட்ட மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பன்ருட்டி அடுத்த மேல்பட்டம் பாக்கத்தை சேர்ந்த வேன் ஓட்டுநர் மீது பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் ஓட்டுநர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். மக்களவைத் தேர்தல் நடைபெறும் நாளன்று கிறிஸ்தவர்களின் புனித நாளான பெரிய வியாழன் பண்டிகை வருவதால் தேர்தல் தேதியை மாற்றியமைக்க வேண்டுமென கிறிஸ்தவ பேராயர் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். தேர்தல் பணியில் ஈடுபடும் கிறிஸ்தவர்கள் வழிபாட்டில் கலந்து கொள்ள இயலாத சூழல் உள்ளதாகவும் பெரும்பாலான வாக்குச்சாவடிகள் தேவாலயத்துடன் இணைந்துள்ளதாலும் தேர்தல் தேதியை மாற்ற வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒருங்கிணைந்த நீதிமன்றம் மற்றும் நீதிபதி குடியிருப்பு விருந்தினர் மாளிகைகளை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தகில் ரமணி குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்தார். மாவட்ட முதன்மை நீதிபதி திருமகள் தலைமையில் நடைபெற்ற இந்த திறப்பு விழாவில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 80 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 3 பேர் வீதம் 30 பேர் கொண்ட பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். முறைகேடுகள் நடைபெறாத வண்ணம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 12,76,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்த பின்பு அரியலூர் மாவட்டத்தில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 18 குழுக்களாக பறக்கும் படையினர் மற்றும் நிலை கண்காணிப்பு குழுவினர் சுழற்சி முறையில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத 11,63,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்தின் பேரில் வந்த காரை நிறுத்தி சோதனை நடத்தியதில் இந்த பணம் சிக்கியது. சேலத்தில் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 1,34,000 ரூபாய் பணமும் ஏராளமான பாத்திரங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் பணப்பட்டுவாடா மற்றும் இலவச பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறதா என்பதை கண்காணிக்க 33 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் கணக்கில் வராத 6,66,000 ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி கொலுசுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 96,000 ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட கொலுசு மற்றும் பணம் தேர்தல் அலுவலர் மஞ்சுளாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சித்ரா பௌர்ணமி என்று நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திருவண்ணாமலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்வதில் எந்த சிரமமும் ஏற்படாது என மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 18ஆம் தேதி மாலை 7 மணிக்கு முதல் 19ஆம் தேதி காலை 5 மணி வரை கிரிவலம் செல்லும் நேரம் என்பதால் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்வதில் எந்தவித சிரமமும் ஏற்படாது என்றார். இல்லையேல் மாற்றுப்பாதையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்ல தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். கடலூர் மக்களவை தொகுதி விரைவில் பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நிலையில் பல்வேறு பிரச்சினைகள் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் உள்ளன. கடலூர் தொகுதியின் தற்போதைய நிலவரம் குறித்து இன்றைய வேந்தர் தொகுதி சுற்றில் காணலாம்.
கடலூர் தமிழ்நாட்டின் மிகவும் வலுவான மீன்பிடித் துறைகளில் ஒன்றாகும். இங்கு பெருமளவில் மீனவர்கள் வசித்து வருகின்றனர். மிகுந்த சுவையான பலாப்பழங்களும் தரம் வாய்ந்த முந்திரி பருப்புகளும் இந்த பகுதியில் விளைவிக்கப்படுகின்றன. உலகின் பிரபலமான சர்க்கரை மற்றும் சாக்லேட் மிட்டாய்கள் இந்த பகுதியில்தான் தயாரிக்கப்படுகின்றன. கடலூர் இயற்கை இடர்பாடுகள் அதிகம் தோன்றும் மாவட்டமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் நீண்ட கடற்கரை உள்ளது. ஆறுகள், ஏரிகள் அதிகம் இருப்பதால் அதிக வெள்ளம் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. கடலூர் மக்களவைத் தொகுதியில் திட்டக்குடி தனித்தொகுதி, விருதாச்சலம், நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இந்த 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் 6,59,195, பெண் வாக்காளர்கள் 6,72,683, மூன்றாம் பாலினத்தவர்கள் 322 பேர் என மொத்தம் 13,31,947 பேர் உள்ளனர். 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். இந்த தொகுதியை பொறுத்தவரை 7 முறை காங்கிரஸ் கட்சியும் 4 முறை திமுகவும், தமாக, அதிமுக மற்றும் சுயேட்சை ஆகியவை தலா 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். கடலூரில் கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட அருண்மொழித்தேவன் தேமுதிக வேட்பாளர் ஜெய்சங்கரை விட 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினராக உள்ளார். கடலூர் மக்களவை தொகுதியின் உறுப்பினரின் சாதனைகள் பல இருப்பினும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் ஒரு சில உள்ளன. அவை குறித்து பார்க்கலாம். நெய்வேலி பகுதியில் அந்த சுரங்கத்திற்கான இடத்தை பல பேர்கள் அங்கு கொடுத்து இன்று வறுமையில் இருக்கிறார்கள். 1500 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் இல்லாமல் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். நமது தொகுதியில் எம்பி இருக்கிறாரா இல்லையா என்று தெரியக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் கொதித்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே சூரியகாந்தி எண்ணெய் தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, அங்கே சேஷாயி பீங்கான் தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, அது இன்னும் மூடப்பட்ட நிலையிலேயே தான் போராளிகள் எல்லாம் குடும்பமாக வாடி வதங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பிற்போக்கான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கின்றது. கடலூரிலே ரயில் போக்குவரத்து என்பது ஒரு காட்சி பொருளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. போக்குவரத்து நெரிசலிலே கடலூர் மாவட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கான எந்த முன்னெடுப்பையும் பாராளுமன்ற உறுப்பினர் இதுவரை எடுத்ததாக ஒரு மருத்துவக் கல்லூரியை உருவாக்குறேன்னு சொல்லிட்டோம். அதே போல் கடலூர் துறைமுகத்தை ஆழப்படுத்தி துறைமுகத்தை உருவாக்குறேன்னு சொல்லிட்டோம். அதே போல் சிப்காட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் கடலூர் மாவட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரேன், கடலூரில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு நகரமாக உருவாக்கி தரேன்ட்டு பல்வேறு திட்டங்களையும் இதையும் சொல்லியிருந்தார். ஆனால் கடந்த 5 ஆண்டுகள் ஆகி முடிய போகுது. நாடாளுமன்ற தேர்தலே வரப்போகுது. ஆனால் இது வரைக்கும் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினரை ஓட்டு கேட்டு போனதோடு சரி, இது வரைக்கும் இந்த தொகுதியில் அவரை பார்க்கவே இல்லை என்பது தான். அரசு விழாலையும் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் அவர் நாங்கள் பார்த்ததே இல்லை என்பது தான் இந்த கடலூர் மக்களினுடைய ஒரு மிகப்பெரிய இது. சுனாமி எடுத்த பிறகு இந்த ஊருக்கு அந்த இடையில ஒரு பாலம் போட்டு தரோம்னு சொன்னாங்க. அது மத்திய ஃபண்டில் தான் போட முடியும். ஏன்னா நெடுஞ்சாலைத்துறை தான் மத்திய இதுதான், அதான் செய்யணும். அது ஒரு ஃபண்டு வாங்கி தரல. கடலூர் நாங்கள் துறைமுகத்தை ஆழப்படுத்த கோரிக்கை வச்சுதான். ஆனால் அது நாங்கள் வரவேற்கோம். அதே நேரத்தில் இந்த 3 ஊரும் பார்த்தீங்கன்னா சோனவப்பம், சிங்காரத்தப்பு, கோரி பார்த்தீங்கன்னா கடல் எங்கே 3வது ரோடு போச்சுன்னா நீ கல்லை கொட்ட ஆழப்படுத்த இடத்துல இங்கே வெட்டி அந்த மண்ணு தான் அறுத்துட்டு போவோம். மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஏற்கனவே ஒரு வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. இங்கே ஒரு தூண்டில் வலையை போட்டு ஆழப்படுத்தினால இந்த மீனவ மக்களை காப்பாற்ற முடியும். இந்த பகுதியினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்ற நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தினுடைய ஒப்பந்த தொழிலாளர்கள் அந்த நிலம் கையகப்படுத்துகின்ற பிரச்சனைகளை பொறுத்தவரை இதுதான் இந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. நிலக்கரி நிறுவனத்தினுடைய கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை கொடுத்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதில்லை. இது குறித்து நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பியிருந்தால் இந்த பகுதி மக்களுக்கு மிக ஆறுதலாக இருந்திருக்கும். இன்றைக்கு பெட்ரோலிய வேதியியல் மண்டலம் என்ற பெயராலே, ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்ற பெயராலே இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான விளைநிலங்களை எடுத்து நாசப்படுத்துவதற்கான முயற்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் இன்றைக்கு வாழ்வதற்கு தகுதியற்ற மாவட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலினுடைய நிதியை சரியாக பயன்படுத்தியிருந்தால் 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே விருத்தாசலம் பைபாஸ் சாலை என்பது நிறைவு செய்யப்பட்டு சேலம் பைபாஸ், கோயம்புத்தூர் பைபாஸ் என்பது நிறைவேறியிருக்க வேண்டும். 2 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பும் அது நிறைவேறவில்லை என்பது இந்த பகுதி வாழ் மக்களினுடைய நெடுநாள் கோரிக்கை. வேந்தர் தொகுதிச்சுற்று செய்திகளுக்காக கடலூரில் இருந்து செய்தியாளர் சந்துரு. இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் 5வது ஒருநாள் கிரிக்கெட். தில்லியில் இரு அணிகளும் இன்று பலப்பரீட்சை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. தென் அமெரிக்க நாடான பெருவில் புதிய பிரதமராக பிரபல நடிகரும் திரைப்பட இயக்குனருமான சால்வடார் டெல் சோலோ பதவியேற்றார். கடந்த 2016ஆம் ஆண்டில் பெருநாட்டில் நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடைபெற்றது. அதில் அதிகமான எம்பிக்களின் ஆதரவை பெற்ற சீசர் வில்லுனோவா பிரதமராக பதவியேற்றார். இவரது மந்திரி சபையில் கலாச்சாரத்துறை அமைச்சராக சால்வடார் பதவி வகித்தார். இந்நிலையில் நாட்டின் அதிபர் பதவிக்கு கடந்த 2018ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மார்டின் விஸ்காரா பதவியேற்றார். நாட்டில் அதிபர் மாற்றம் ஏற்பட்டதுடன் தனது பதவிக்காலத்தில் மனநிறைவு கொள்வதாக அறிவித்த பிரதமர் சீசர் வில்லுனோவா கடந்த வாரம் ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து பிரபல நடிகரும் திரைப்பட இயக்குனருமான சால்வடார் புதிய பிரதமராக பதவியேற்றார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 5வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய அணி T20 போட்டியை தொடர்ந்து 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் முதல் 2 ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற 2 போட்டிகளை ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியது. இதனால் 2-2 என்ற புள்ளி கணக்கில் தொடர் சமநிலையில் உள்ளது. இதனிடையே 5வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி தில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது. இரு அணிகளுக்கு இடையே போட்டிகள் சமநிலையில் உள்ளதாலும் தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இரு அணி வீரர்களும் தீவிரம் காட்டி வருவதாலும் இன்றைய ஆட்டத்தில் பரபரப்பு அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாகர்கோவிலில் இன்று ராகுல் காந்தி பிரச்சாரம். திமுக கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். எத்தியோப்பியா விமான விபத்து எதிரொலி. போயிங் 737 ரக விமானங்களுக்கு இந்தியா தடை. அனைத்து சனிக்கிழமைகளிலும் வங்கி விடுமுறை. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதாக தகவல். தேமுதிக சார்பில் இன்று நேர்காணல். ஒரே நாளில் நடைபெறும் என அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர்காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.